ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆளுகை செய்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது தூதனை அனுப்பி கூட நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியத்தில் முடியாதுன்னு சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தூதனை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அந்த கல்லறைக்கு போகும்படியாக அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பெரிய கல்லை வச்சு அங்கே மூடி இருக்கிறதே, யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி போடுவாங்க? இப்போ ஆண்டவரை போய் அந்த கல்லறையில் போய் ஆண்டவரை பார்க்கணுன்னா அந்த கல்லை புரட்டி போட்டால் மட்டும்தான் அங்கே உள்ளே நாம் என்ன செய்ய முடியும், போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு போகிறத பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறது, அந்த கல்லை ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறார், இறங்கி அந்த கல்லை புரட்டி போட்டான் என்று சொல்லி. பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த கல் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த இடத்துல இன்றைக்கு கடன் என்கிற கல் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி என்கிற கல் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். இதனால் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தூதனை அனுப்பி உன் பிரச்சனைகளை நான் என்ன செய்ய போகிறேன், மாற்றி போட போகிறேன். ஒரு தூதன் உங்களுக்காக இந்த நாளிலே இறங்கி வரப்போகிறார். ஒரு தூதன் இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படியாக உங்களுடைய பிரச்சனையை மாற்றி போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், மரியாதை அவர்களோட சேர்ந்த சலோமிங்கிறோம் போகும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போடும்படியான காரியத்தை அவர் செய்திருந்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற கல், என்னென்ன பிரச்சனையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த பிரச்சனைங்கிற கல் இன்றைக்கு மாறப்போகிறது. குடும்பத்திற்குள்ளாக சண்டையா, சகோதரர்களுக்குள்ளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அந்த பிரச்சனைங்கிற கல் உங்களுடைய குடும்பத்தை விட்டு மாறப்போகிறது. அந்த பிரச்சனைங்கிற கல்லை மாற்றி போடும்படியாக ஒரு தூதன் இந்த நாளிலே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் அனுப்ப போகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஒரு நிம்மதியான சாப்பாடு என்னால் சாப்பிட முடியவில்லையே, வீட்டிற்குள்ளே வந்தாலே எனக்கு பிரச்சனை தான், வெளியே இருக்கும்போது கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் வீட்டுக்குள்ளே காலடி வைத்த மாத்திரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. இந்த நாளில் வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு கோபம் வருது, என் பிரச்சனையை நினச்சி நான் ரொம்ப கலங்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை மாற்றி போகும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். ஏன் பயப்படுறீங்க? உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்துவார். இந்த நாளில் அந்த பிரச்சனைங்கிற கல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. அந்த பிரச்சனைங்கிற கடன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. அந்த வியாதி என்கிற அந்த கல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. கைட்டு செய்கிற பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு அந்த கல் நிமித்தம் மாறப்போகிறது. ஏன் பயப்படுறீங்க? என்னால் இது முடியவே முடியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த பிரச்சனை முற்றிலுமாய் உங்களுக்கு முடிய போகிறது. அங்கு வாசல் திறக்கப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் முடித்து தேவன் உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. அந்த பிரச்சனைங்கிற கல்லிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே நீர் கொண்டு வர போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. வியாதியோ, வறுமையோ, கடனோ, அடுவரை போராட்டங்களோ, சத்துவனுடைய கிரியைகளோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில்
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைங்கிற கல்லை ஆண்டவரே நீர் தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்து நீர் பாதுகாக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் நீர் பரிகாரியான கர்த்தராயிருந்து அவர்களை ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.